ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ராயல் 3Dயில் மாவு டப்பா தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதில் சைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 சைஸஸ் இருக்குது. சைஸ் 13 அப் டு 16 வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இந்த 4 சைஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்குது, எவ்வளோ வெயிட் வருது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நான் ஜாயினிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஜாயினிங்கில் வருது. ஸோ உங்களுக்கு ஜாயிண்டே கிடையாது. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்ம 3D ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே லிட்டாக இருக்கட்டும், கீழே பாட்டமாக இருக்கட்டும், நல்ல டீப் லைனில் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் வந்து லேசரில் வந்து ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்குது, லுக்காகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து கிச்சனில் நீங்கள் செல்ஃப்லேயே இருக்கட்டும், இல்லை நீங்கள் இங்கே ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், பார்க்கும்போது ஒரு நீட்டான ஒரு லுக் கொடுக்குது. அந்த லேசர் வித் டீப் லைனில் வந்து மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைஸஸ் வந்து 4 சைஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். சைஸ் 13 பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 1 kg. இப்போ நம்ம மாவு அரைச்ச மாவு வந்து 1 kg பிடிக்கக்கூடியது. இதனோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 500 கிராம்ஸ் வருதுங்க. ஸோ அடுத்து சைஸ் 14 பார்த்திங்க அப்படின்னா 560 கிராம் வெயிட் வருது. இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 1.5 kg கெப்பாசிட்டி மாவு பிடிக்கக்கூடியது. அடுத்து சைஸ் 15 பார்த்திங்கன்னா 660 கிராம் வருதுங்க. 2 kg கெப்பாசிட்டி. இப்போ நம்ம அரைச்ச மாவு கடையிலலாம் வாங்கும்ல 1 kg வெயிட்டு, அந்த மாதிரி கெப்பாசிட்டி பிடிக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு அடுத்து சைஸ் 16 பார்த்திங்க அப்படின்னா 700 கிராம் வெயிட் வருதுங்க. இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.5 kg பிடிக்கக்கூடியது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் மாவரைச்சி ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிச்சனில் வந்து நம்ம செல்ஃபில் ட்ரையாக ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, மாவு வகைகள், ராகி மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் வந்து பருப்பு, இந்த பாசி பருப்பு, துவரம் பருப்பு, அந்த மாதிரி பருப்பு வகைகளும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த 3D ஃபினிஷிங்கில் இருக்கும்போது செல்ஃபில் வைக்கும்போது உங்களுக்கு நீட்டான ஒரு லுக்கு கொடுக்குது. ஸோ சூப்பரான இந்த குவாலிட்டி வந்து 4 சைஸஸில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ இதனோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறக்கு. ஓகே, பை, தேங்க்யூ.